வெல்கம் டு மைலோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா KFC சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பூண்டு 3 பல், 1 இன்ச் இஞ்சி, அரை பெரிய வெங்காயம், முட்டை 1, 1 கப் தயிர், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை கிலோ கறி. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் 3 அரைச்சிடலாம் நல்லா தண்ணியாக. பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போது தயிரை வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு 3 அரைச்சிருக்கு இல்லையா, அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு முட்டை நல்லா உடஞ்சி நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் மசாலாவெலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கலந்துக்கோங்க. அப்போ தான் கறி ஃபுல்லாக மூழ்கும். இப்போது இந்த மசாலாக்கு ஏற்ற அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பீசஸாக சேர்த்துக்கோங்க. உள்ள மசாலாக்குள்ளே நல்லா மூழ்கணும் கறி. கறியை கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். பாருங்க, கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா இவ்வளோ தண்ணியாக இருக்கணும் எக்ஸ்ட்ரா. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டும் கறி ஊற ஊற. பாருங்கள், இந்த கீரல்லாம் உள்ளே நல்லா மசாலா இறங்குற மாதிரி உள்ளே மூழ்கி வச்சுருங்க. இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. ஏன் நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். வாங்க நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மாவெல்லாம் கலந்துடலாம். அதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் மைதா. நான் மைதா அளந்த கப்லேயே சோள மாவு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை சேர்த்துக்கோங்க. சோள மாவு, அப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக கலந்துக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லா இடமும் மசாலா டேஸ்ட் கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியை இந்த மாவில் போட்டு பெரட்டணும். நல்லா தண்ணியெல்லாம் அதிலே உதறிட்டு எடுங்க. மசாலா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை உதறிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. லைட்டாக அமுக்கி அமுக்கி பெரட்டுங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டும். பாருங்க, கையில் கொஞ்சம் ஒட்டும். ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ கையை கழுவிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பாத்திரத்தில் 3 ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி சில்லுன்னு வேணுன்றதுக்காக. இப்போ இந்த பெரட்டுறோம் இல்லையா, இந்த பெரட்டின சிக்கனை எடுத்து அந்த தண்ணியில் ஒரு 2 செகண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. தண்ணி நல்லா உதறிடுங்க. மறுபடியும் இந்த மாவில் போட்டு பெரட்டிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பெரட்டிக்கோங்க. இல்லைன்னா அந்த தண்ணி லைட்டாக தான் மாவை ஒட்டிக்கும். அப்புறமேட்டு மறுபடியும் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக அமுக்கி விட்டு
நீங்கள் பண்ணிங்கன்னா தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ மாவு வந்து நல்லா ஒட்டிக்கும். உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் இருந்துன்னா கூட இந்த மாவில் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்துட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி இருக்கணும். மாவு ஃபுல்லாக ஒட்டி இருக்கணும், சிக்கன் ஃபுல்லாக. இன்னொரு பீஸும் நான் வந்துட்டு பெரட்டி காட்டுறேன் உங்ககிட்ட எப்படின்ட்டு. இந்த மாதிரி மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு செகண்ட் போனதும் எடுத்துருங்க. எடுத்துட்டு தண்ணி நல்லா உதறிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு இந்த மாவில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கோட் ஆயிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்துட்டு கோட் பண்ணி எடுத்துட்டேன் மாவு கூட. பாருங்கள், இப்போது சைட் பை சைடில் எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இனிமேல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயோட சூடு வந்து குறைஞ்சிரும். ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு பாருங்கள், திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும். அதே சமயம் கரிஞ்சிடக்கூடாது மேலே மாவு. பாருங்கள், எல்லாமே நான் வந்துட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு மாவு பெரட்டி எடுத்தேன் இல்லையா, அப்பயே வந்துட்டு சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பாப்கார்ன் சிக்கன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், பாப்கார்ன் சிக்கன், அப்புறமேட்டு நம்ம செஸ்ட் பீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு கெச்சப் கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மைலோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.